ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 25 சென்டென்சஸ் பாஸ்ட்டில் நடந்ததை எப்படி நம்ம சொல்கிறது, ப்ளஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அவன்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ணுறது யூஸ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவன் திட்டினான். திட்டுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்கோல்டு. ஸ்கோல்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்கோல்டட். அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ ஸ்கோல்டட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீ வாஸ் கோல்டட் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி அதுதான் வந்து கரெக்டான மீனிங் இருக்கும். அது பாஸ்ட் டென்ஸ்னாலே வாஸ் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்டு வந்திருக்கும்போது இந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், ஒரு நவுனோ ப்ரொனவுனோ இருக்கும்போது. ஸோ ஹீ ஸ்கோல்டட்ன்றது கரெக்டான சென்டென்ஸ். அதே மாதிரி தான் எங்கேயுமே இங்கே நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன்னா சிம்பிளாக ஒரு பாஸ்ட் சென்டென்ஸாக பாஸ்ட் நடந்தது எப்படி ஒரு சென்டென்ஸாக எழுதுறது இல்லை பேசுகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த வேர்போட பாஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது அவன் துரத்தினான். அவனுக்கு ஹீ. துரத்துறதுக்கு இங்கிலீஷில் வந்து சேஸோட பாஸ்ட் டென்ஸ் சேஸ்ட். ஸோ அவன் துரத்தினான் அப்படின்றத ஹீ சேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ், கரெக்டான யூசேஜ். அடுத்தது அவன் சாய்ந்தான். சாய்கிறதுக்கு இங்கிலீஷில் லீனோட பாஸ்ட் டென்ஸ் லீன்ட். ஸோ இங்கே அவனுக்கு ஹீ லீன்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் மன்னித்தான். மன்னிக்கிறதுக்கு ஃபர்கிவோட பாஸ்ட் டென்ஸ் ஃபர்கிவ். அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ ஃபர்கேவ். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் வாங்கினான். வாங்குறதுக்கு இங்கிலீஷில் பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட். அப்புறமா அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ பாட் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஹீ பாட். இங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராட் யூஸ் பண்ணிடுறாங்க சில பேர். ப்ராட்னா கொண்டு வர்றது. வாங்கிட்டு வர்றது அப்படின்னா வந்து வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் ஹீ பாட்ன்னு தான் சொல்லணும். பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ப்ராட். பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட். ஸோ அடுத்தது அவன் கலக்கினான். கலக்கிறது அதாவது ஒரு லிக்விடை ஒரு கரண்டி எல்லாம் வந்து ஒரு குச்சி ஏதாச்சும் யூஸ் பண்ணி கலக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கலக்கிறதுக்கு இங்கிலீஷில் STIR ஸ்டரோட பாஸ்ட் ஸ்டர்டு. ஸோ அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ ஸ்டர்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் குழப்பினான். மனசளவில் மனசை குழப்புறது. ஸோ இதுக்கு வந்து குழப்புறதுக்கு வந்து கன்ஃபியூஸோட பாஸ்ட் டென்ஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ கன்ஃபியூஸ்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து அவன் சிரித்தான். சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் லாஃபோட பாஸ்ட் டென்ஸ் லாஃப். LAUGHED லாஃப்ட். அடுத்தது அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ லாஃப்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் வெட்டினான். வெட்டுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவாளை வச்சு ஒருத்தரை வெட்டுறாங்க இல்லையா, கை வெட்டுறது, கால் வெட்டுறது, இல்லை கொலை பண்ணுறது. அதுக்குமே கூட ஹேக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வெட்டுறதுக்கு, அந்த மாதிரி வெட்டுறதை. ஸோ ஹேக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஹேக்ட். அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ ஹேக்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் சாய்த்தான். சாய்க்கிறதாக ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், ஒரு உயிர் இல்லாத பொருளை சாய்க்கிறது, ஒரு சாய்வான நிலையில் வைக்கிறது, இல்லை சாய்க்கிறது. அது அந்த மாதிரி சாய்க்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் டில்ட்டுன்னு சொல்லுவாங்க. டில்ட்டோட பாஸ்ட் டென்ஸ் டில்டட். அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ டில்டட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்தது அவன் தூங்கினான். ஸோ தூங்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட். அவன் தூங்கினான்னா அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ ஸ்லெப்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் தூக்கினான். தூக்குறதுக்கு லிஃப்ட். ஸோ லிஃப்டோட பாஸ்ட் டென்ஸ் லிஃப்டட். அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ லிஃப்டட். தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் கண்டுபிடித்தான். கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபைண்ட். ஸோ ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட். FOUND ஃபவுண்ட். ஸோ அவனுக்கு ஹீ, அகெயின் ஹீ ஃபவுண்ட். ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட். ஸோ ஹீ ஃபவுண்ட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்தது அவன் படித்தான். படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ரீடோட பாஸ்ட் டென்ஸ் ரெட். ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அதோட மீனிங் வேறு. ரெட்டுன்றது பாஸ்ட். ஸோ ரீடு ஒரு மாதிரி படிக்கணும், ரெட்டு ஒரு மாதிரி. பாஸ்ட்டில் வரும்போது ரெட்டுன்னு தான் படிக்கணும்.
ஸோ அவனுக்கு ஹீ, படித்தானுக்கு ரெட். ஸோ ஹீ ரெட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்தது அவன் யோசித்தான். யோசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் திங்க். ஸோ அவனுக்கு ஹீ, திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். சில பேர் திங்க்டுன்னு யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் வேர்ப். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஈடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பைக்கு எப்படி பாட்டு வந்துச்சு, ஸோ அது வந்து ஒரு இம்ப்ராப்பர் வேர்பு. ஸோ ப்ராப்பர் வேர்புக்கு மட்டும்தான் ஈடி சேர்ந்து வரும். ஸோ இங்கே அவன் யோசித்தான்னா ஹீ தாட். ஹீ தாட், THOUGHT தாட். அடுத்தது அவன் பயணித்தான். அவன் ட்ராவல் பண்ணான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ட்ராவலோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராவல்ட். அவனுக்கு ஹீ. ஸோ ஹீ ட்ராவல்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஹீ ட்ராவல்ட். அடுத்தது அவன் புரட்டினான். புரட்டுறது, திருப்புறது. ஸோ திருப்புறதுக்கு இங்கிலீஷில் டர்னோட பாஸ்ட் டென்ஸ் டர்ன்ட். அவனுக்கு ஹீ. ஸோ ஹீ டர்ன்ட். ஹீ டர்ன்டு தான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் ஓடினான். ஓடுறதுக்கு ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ரேன். அவனுக்கு ஹீ. ஸோ ஹீ ரேன். ஹீ ரேன். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அவன் கிழித்தான். கிழிக்கிறதுக்கு டியரோட பாஸ்ட் டென்ஸ் டோர். TORE டோர். ஸோ அவனுக்கு ஹீ. ஸோ ஹீ டோர் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்தது அவன் சரி செய்தான். ஏதோ ஒன்று கெட்டுப்போச்சு, ஒரு பொருள், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதோ ஒன்று கெட்டுப்போச்சு, ஒரு லேப்டாப்போ இல்லை வந்து ஒரு மொபைல் ஃபோனோ கெட்டுப்போச்சு. ஸோ அது சரி செய்கிறதுக்கு பேர் ரிப்பேர். ரிப்பேரோட பாஸ்ட் டென்ஸ் ரிப்பேர்ட். ஸோ அவனுக்கு ஹீ ரிப்பேர்ட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஹியர். ஸோ ஹீ ரிப்பேர்ட் தான் நம்ம சொல்லணும். அடுத்தது அவன் எழுதினான். எழுதுறதுக்கு இங்கிலீஷில் ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். ஸோ அவனுக்கு ஹீ ரோட். ஹீ ரோட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து அவன் கடித்தான். கடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் BITE பைட். பைட்டோட பாஸ்ட் டென்ஸ் பிட். ஸோ அவனுக்கு ஹீ பிட். ஹீ பிட் அப்படின்னா அவன் கடித்தான் அப்படின்னு சொல்கிறது. அவன் மென்றான். மெல்றதுக்கு இங்கிலீஷில் CHEW சியூ. சியூவோட பாஸ்ட் டென்ஸ் சியூட். அவனுக்கு ஹீ சியூட். ஹீ சியூட். அடுத்து அவன் மடித்தான். மடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபோல்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபோல்டட். அவனுக்கு ஹீ. ஸோ ஹீ ஃபோல்டட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.